நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. புருஷனை பரீட்சை செய்த பொல்லா பாவத்தை தீர்க்க கண்டிப்பாகவே நாமளுக்கு ஒரு பிள்ளை ஒண்ணு வேணும். ஏன் பார்வதி அப்படி கேட்டா? அதாவது பூலகத்திலே இன்னைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வருதுன்னு வைங்க, அந்த ஐயா சொல்லுவாரு, இதுவரைக்கும் நீ பண்ணின வேலைக்கெல்லாம் ஏன் உன்னை உயிரிட வச்சிருக்கேன் தெரியுமா? நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு அம்மா இல்லாத பிள்ளைன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த ஐயா சொல்லுவாரு. அந்த அம்மா சொல்லுவா, உங்களை நான் ஏன் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா? அப்பா இல்லாத பிள்ளைன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. அதனால நீங்க பண்ணது வேலைக்கு இதுவரைக்கும் உங்களை உயிரோட வச்சிருக்கேன். நான் கழுத்துல போட்டுக்க பாருங்க, இந்த 1 ரூபா கயிறு, இந்த 1 ரூபா கயிறுக்கு தாண்டே உன்னை உயிரிட வச்சிருக்கேன். அன்னைக்கு வீட்டுக்காரி எப்படிதான் ஒரு அடியை பிடிச்சி அடிச்சு போட்டேன். சரி, விவரம் தெரியாம அடிச்சு போட்டேன். இருக்கட்டும், அதுக்கு என் பொண்டாட்டி சொல்லுதா, நீ என்ன வாயாம நீ அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி, நீ தூங்கும் போது உன்னை கல்ல போட்டு ஒரே அடியா கொன்னுடுவோம் உன்ன. சரி, அப்படி கொன்னுட்டோம்னா அந்த 3 எனக்கு இல்லாம போயிருமா? அப்படின்னு என்ன 3 லட்சம் பணமா வச்சிருக்க? 3 லட்சம் பணம் போட்டுக்காது, நான் செத்த பிறகு தான் கிடைக்கும் உங்களுக்கு. அது நடக்காது. இன்சூரன்ஸ் அது இல்ல. இந்த பெண்ணா பிறந்தவங்க பூ போட்டு குங்குமம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? மஞ்சள் மஞ்சள் மஞ்சள், அந்த 3 இல்லாம போயிருமே, அதுக்காக தான் உயிரோட வச்சுக்கோ அப்படிங்க. இல்லன்னா கொன்னே விடுவாங்க, இல்லன்னா தூங்கும் போது ஒன்று கொன்றும் அப்படிங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருதுன்னு வைங்களேன், அவர் பிள்ளைக்காக இருக்கணும்னு ஆசைப்படுவார், இந்த அம்மாவும் பிள்ளைக்காக வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அப்ப என்னதான் 2 பேருக்குள்ள ஒரு மனச்சடவு இருந்தாலும் பிள்ளைக்காகவே திருப்படியும் ஒரு வாழ்க்கையை கொண்டு வருவார்கள். அதனாலதான் பார்வதி ஆண்டவனார் இடத்திலே செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக சிறிய குழந்தை வரம் வாங்க வேணும் என்று அந்த பார்வதா தேவியானவள் இறைவனிடத்திலே என்ன கேட்டா தெரியுமா? கொண்டவனை வரிச்ச செய்த கொடிய பாவம் தீர்ப்பதற்கு வேணும், ஆளனை தாமரிச்ச செய்த அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை எனக்கு வேணும், மடியில் வைத்து விளையாட விளையாட ஒரு மதலை ஒண்ணு எனக்கு வேணும், எனக்கு வேணும். சிரித்து நானும் விளையாட சிசுவை ஒண்ணு எனக்கு வேணும், எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு வேணும், அமர்ந்து நானும் விளையாட விளையாட ஒரு ஆண் குழந்தை எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆண்டவா பரம்பொருளே, உங்களுக்கு நான் செய்த பாவத்தை தீர்க்கணுமானால் கண்டிப்பாகவே எனக்கு ஒரு குழந்தை வேணும், மடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேணும், சிரித்து விளையாட சிசுவு ஒண்ணு வேணும். இறைவா, நான் கொஞ்சி விளையாட குழந்தை ஒண்ணு வேணும், அதுவும் ஆளன் இல்லாத ஆண் குழந்தை, கணவன் இல்லாத கை குழந்தை, புருஷன் இல்லாத புத்திரன். எண்ணி 8 நாளைக்குள்ள இறைவன் நீர் கொடுக்க வேணும் என்று பார்வதா தேவியாகப்பட்டவள் சொன்ன உடனே அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், ஏய் பார்வதி,
எண்ணி 8 நாளைக்குள்ள ஆளன் இல்லாத ஆண் குழந்தை மன்னன் இல்லாத மடி குழந்தை வேணும்னு கேட்கிய 8 நாளைக்குள்ள நான் எப்படி எடி கொடுக்க முடியும்? ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணுமானால் 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்பார்கள். 10 மாதம் 300 நாள் திகைந்து பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளையே பூலகத்திலே கையுங்கால் ஊனமா அரையும் குறையுமா பிறகு நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா நான் எப்படி வரம் கொடுக்க அப்படின்னு ஆண்டவன் சொன்னார். அப்ப பார்வதி சொன்னா இறைவன் நினைத்தா எனக்கு கண்டிப்பா எந்தும் பிள்ளை கொடுக்கலாம், கண்டிப்பாகவே எனக்கு வேணும் என்று சொல்லி பார்வதி சொன்ன போது அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், ஏடி அம்மா பார்வதி, ஏடி அம்மா பார்வதி, 3வது பிள்ளையத்தான் முக்கண்ணனும் கொடுத்தேனா, உனக்கு உதவ மாட்டான், எனக்கு அவன் உதக மாட்டான், உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், கட்டுக்கு தடங்க மாட்டான். அம்மா அம்மா பார்வதி ஆதிவல்லி கையில ஆண்டவே ஏற்கனவே உனக்கு 2 பிள்ளைய கொடுத்திருக்கன, அந்த 2 பிள்ளையில யாராவது ஒருவனாவது நம்ம பக்கத்துல இருக்கானா? 2 பிள்ளையில எந்த பிள்ளையுமே நம்ம பக்கத்திலே கிடையாது. 2 பிள்ளையும் யாரு? மூத்த மகன் கணபதிய முதற் பிள்ளைய உனக்கு தந்தேன், அந்த நல்ல கணபதியும் உன் பேச்ச கேட்கலை, என் பேச்ச கேட்கலை, தாயினோட குணத்தை போல தலைமகனும் பெண்ணுங்க சந்தையில போயவன் 2வது பிள்ளைய கடிவேலவை உனக்கு தந்து, அந்த நல்ல வேலவன் பேச்ச கேட்கலை, என் பேச்ச கேட்கலை, பள்ளி மேல ஆசை கொண்டு, பள்ளி மேல ஆசை கொண்டு பழனியில போய வந்தார். ஏ குரத்தி மேல ஆசை கொண்டு தரும் போயமன் 3வது பிள்ளையை முக்கண்ணனும் கொடுத்தேனா, உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், மாயானம் போவான், மாயானம் ஆண்டவினந்தும் பாண்டி. ஏ மாயானம் போவாண்டி மாண்டவினந்தும் பாண்டி, தில்லை வனம் போவான் செத்த வினந்தும் பாண்டி, இடிகாடு போவான் இறந்த வினந்தும் பாண்டி, சுடுகாடு போவாண்டி சுடுகாடு அவன் சுட்ட பினம். தாயே பிள்ளையாக பிறக்க மாட்டான், பேய்களுக்கு ராஜான், உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான், உலகத்துக்கு அடங்க மாட்டான், பிள்ளையா பிறக்க மாட்டான், பிள்ளையாக அவன் பேய்களுக்கு ராஜா. அடியே பார்வதி, 3வது பிள்ளையை முக்கண்ணை உனக்கு நான் கொடுத்தேனையானா அவன் உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான், மாயானம் போவா அவன் மாண்ட பிணந்தும்பா, சுடுகாடு போவா அவன் சுட்ட பிணந்தும்பா, இடுகாடு போவா அவன் இறந்த பிணங்களை தின்பான் பார்வதி, கையிலே இருக்க மாட்டான், அவன் கட்டுக்கு அடங்க மாட்டான். அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா? அதாவது ஏற்கனவே 2 பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையே
உன் பேச்சையும் கேட்கல என் பேச்சையும் கேட்கல நம்ம ரெண்டு பேரையும் மதிக்காம ஒருவே தாயினோட குணத்தை மாறியே பெண்ணு வேணும்னு பூலகத்துல போய் சந்தியிலே போய் அமர்ந்திருக்கிறான். இளையவன் வடி வேலவனாகப்பட்டவன் அவன் வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போய் அமர்ந்து விட்டான். புறத்தி மேலே ஆசை கொண்டு வடிவேலவன் குன்றுதோறும் போய் அமர்ந்திருக்கிறான். ரெண்டு பிள்ளையே இல்லாம மூணாவது பிள்ளையா வந்து நமக்கு உபகாரம் பண்ண போகுது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அரும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீராத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்காவேந்தனும் குறுமொழி கேளால் சீடனும் இவர்களெல்லாம் இந்த உலகத்திலே இருந்தும் பயனில்லை இறந்தும் பயனில்லை. அம்மா ஆபத்துக்கு உதவாத பிள்ளைன்னா ஒரு பெற்ற தாய் தகப்பனுக்கு ஆபத்து காலத்துல உடல்நிலைக்கு சரியில்லை, தாய் தகப்பனுக்கு உடல்நிலை சரியில்லை, வயோதியான காலங்கள் வந்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆபத்து நேரத்துல பக்கத்துல இருக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும், சரியா சாப்பாடு கொடுக்கணும். உடம்புக்கு முடியலன்னா கைக்குள்ள நின்று அவங்களுக்கு கை வேலையை மாத்தி கொடுக்கணும். ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு காய்ச்சி அடிச்சுன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் தாய் தப்பனுக்கு ஒரு ஊசியை போட்டு வீட்டுக்கு கூட்டி வரணும். ஆமா, ஆபத்து காலத்துல அப்படி உதவணும் பிள்ளை. அதை விட்டுட்டு அவங்க இனிமே என்ன செய்ய போறாங்க? வயசாகி போச்சு, செத்தாலும் இனிமே ஒண்ணும் இல்ல, இவங்களுக்கு ஏன் போட்டு செலவு பண்ணுது அப்படின்னு நினைக்க கூடாது. இருக்கும் போது தாய் தகப்பனுக்கு செய்யாம அவங்க செத்ததுக்கு பிறகு என்ன செஞ்சாலும் அதுக்கு அர்த்தமே கிடையாது. சில பேரு இருக்கும்போது பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான் பாத்துக்கோ. அவன் செத்ததுக்கு பிறகு காசி தீர்த்தம் என்ன, குச்சால தீர்த்தம் என்ன, பாவநாச தீர்த்தம் என்ன, ஏ அப்பா அதை கொண்டு வந்து என்னத்துக்கு தலையில ஊத்த செத்த பிறகு கஞ்சி கொடுக்காம திருப்பதியில போய் 18 மொட்டை போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. போய் செஞ்சாலும் சாமி ஏத்துக்காது. மாதா பிதா குரு அதுக்கு பிறகுதான் தெய்வம் இருக்கான். முதல்ல அம்மா, பிறகு அப்பா, அதுக்கு பிறகு ஆசிரியர், அதுக்கு பிறகுதான் தெய்வமா. அந்த அளவுக்கு தாய் தகப்பனை நம்ம மேன்மையா வைத்திருக்கிறோம். வைத்திருந்தாலே தெய்வம் நம்ம வணங்குற மாதிரி. அப்ப ஆபத்துக்கு உதவாத பிள்ளை நமக்கு வேண்டாம், தேவையில்லை. அரும் பசிக்கு உதவாத அன்னம் என்றா என்ன அப்படின்னா என்ன? ஒரு ஆளுக்கு வயிறு பசியோடு இருக்கும் போது அந்த சாப்பாடு கொடுக்கணும். அப்படி வயிறு பசியோடு இல்லாம பசி அமர்ந்ததுக்கு பிறகு ஒரு மணிக்கு சாப்பிடுதோம்னு வைங்க, 4 மணிக்கு போய் சாப்பிட்டா அது உடம்புல சேருமா? அது சாப்பாடு கிடையாது, அது உடம்புக்கு நஞ்சுதான். நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டா தான் அது உடம்புல சேரும், அது நல்லபடியா இருக்கும். அதே மாதிரி குளிக்காங்க பத்தியடா, குளிக்கிறது காலையில 5 to 6 மணிக்குள்ள குளிக்கணும், அது உத்தமம். 10 மணிக்கும் குளிக்கலாம், பாதவம் கிடையாது. 12 மணிக்கு குளிக்கணும்னா சூடாய் போகும் உடம்பு. 12 மணிக்கு என்னது குளிக்கும்? என்ன குளிக்கும்? எரும மாடு. அதுதான் குளிக்கும். சேவதியில போய் நல்லா மேஞ்சிட்டு போய் நல்ல சமதியில கிடந்து உருண்டு பிறண்டுகிட்டு இருக்கும். ஆமா, அதுக்கு சமமா பரவே. அதனால அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர்னா தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு உடனே போய் தண்ணியை கொடுக்கணும். செத்த பிறவா கொடுத்த பிரயோஜனம் இல்ல, கடுவா வழியா வடிஞ்சிரும். அதனால தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தாகத்தை தீர்க்கணும். தரித்திரம் அறியாத பெண்டீர்னா யாரு? வீட்டுக்கார் நிலைமை அறிஞ்சு வீட்டுக்காரம்மா நடக்கணும். அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சு கொண்டு வந்து கொடுத்தா 5 ரூபாயே செலவு பண்ணணும், 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பெண்ணு. அதை விட்டுட்டு அவர் கொண்டு வந்த 10 ரூபாயில கூட ஒரு 10 ரூபாயை கடனை வாங்கி பட்டுச்சேலை எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதான் தரித்திரம் அறியாத பெண்டீர். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு திருவிழா கல்யாண வீடு வருதுன்னு வைகி, இங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரு 5 கிராம்ல ஒரு மோதிரம் வாங்கி போட்டிருக்கா, நீர் எனக்கு ஒரு 2 கிராம்ல ஒரு ஒத்த மூக்குத்தியாவை எடுத்து தரலன்னு வைக்கும், மவ
உடனே நான் உத்தரத்துல கயத்தை போட்டு உங்க பேரை எழுதி வச்சுட்டு எவ்வளவு வேலைமா இல்லைன்னா எங்க அப்பா வீட்டுக்கு சடைச்சுக்கிட்டு போயிருவேன். எவ்வளவு வேலைமா என்ன அதாவது பக்கத்து வீட்டுல 5 கிராம் பண்ணிருக்காருன்னு சொன்னா அவர் பச்சை மைட்டுக்கு எழுத்து போடுறாரு. பச்சை மைனா என்னது? அவர் உத்தியோகம் பாக்காரு, அரசாங்க வேலை. ஓ அவர் அரசாங்க வேலை பாக்காரு, அதனால வாங்கி கொடுக்காரு. அவன் பாம்பளுக்கும் போய் காங்கிரட் அடிச்ச மக்கானே என்கிட்ட வந்து நீ 5 கிராம் காக்கிய அதானே கேட்க அறிவு கிட்டவள அதானே கேட்டேன். நான் தான் கையில இருந்தா உனக்கு எடுத்து கொடுப்பேனே. சரிதானே? நீ நாயா அடையத வேணும். பக்கத்து வீட்டுல ஆம்பளை பிள்ளை பார்த்தானா? ஆமா. எழுத்து வீட்டுக்காரி என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செஞ்சா? இருக்க அடி வச்சு லோட்டு அடிச்சா என் வயிற்று பிள்ளை இல்லையா? இப்படி அடிச்சேன்னையா அடிச்சு என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. கொடுக்க ஆண்டவங்களா கொடுக்கணும். அதான் சரி. அப்போ நமக்கு என்ன இருக்கோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கத்துக்கிடணும். நமக்கு மேல உள்ளவங்களை பார்த்து நம்ம நினைக்க கூடாது. நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, நமக்கு கீழே இருக்கு ஆளு. நம்மளுடைய நிலைமைக்கு கீழே நமக்கு கை இருக்கு, கால் இருக்கு, உழைச்சு சாப்பிட தொம்பு இருக்கு. கையை கால் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? சைக்கிள்ல போறவனுக்கு பைக்கு மேல ஆசை, பைக்ல போறவனுக்கு கார் மேல ஆசை, கார்ல போறவனுக்கு ஏரோப்ளேன்ல போயிடலாமான்னு ஆசை. அதெல்லாம் நினைச்சா நம்ம வாழ முடியுமா? முடியாது. நமக்கு கீழே உள்ளவங்க நமக்கு வீடு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நல்ல சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா இறைவன் நம்மளுக்கு அந்த குறையெல்லாம் கொடுக்கல. சொந்த பந்தம் கொடுத்திருக்கிறார், சொந்த சுகத்தை கொடுத்திருக்கிறார். நீட்டி முடக்க ஒரு ஒழுகாத ஒரு குச்சியிலும், அன்னைக்கு உழைச்சு அன்னைக்கு சாப்பிட ஒரு வேலையும், கை கால் திடமும், கடன் இல்லாத வாழ்க்கையும். இதுதான் பெரிய சொத்து உலகத்துல. அதை விட என்ன இருக்க போகுது? 7 குழு எடுத்து போட்டுக்கிட்டு 7 குழுவா? 7 குழு எடுத்து போட்டுக்கிட்டு திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு குழு, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழு, வியாழக்கிழமைக்கு குழு, சனிக்கிழமைக்கு குழு, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் குழு தான். பாத்துக்கோ. 7 நாளும் கட்டினா என்னத்தை வச்சு செலவு? 7 நாளே கட்டினா ரூபாயை வாங்கும் போது ரொம்ப ஒரு பிள்ளை பிறந்தத மாதிரி இருக்கும். ரூபாயை திருப்பி கொடுக்க சொன்னா என்ன ஆகும்? வாங்கிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு சவுடி எடுக்கும் போது எப்படி சந்தோஷமா இருக்கு. அப்ப தரித்திரம் அறியாத பெண்டீர்கள், கோபத்தை அடக்காத வேந்தன். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும் யா, காரணத்தோட வரணும். சும்மா எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு இருக்க கூடாது. பலவாத நாயி பழையர்னு மேல விழுந்த மாதிரி எப்பவும் பேசக்கூடாது. ஒரு ஆளை பார்த்தா சிரிச்ச முகமா வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்ச முகமா சத்தம் கொடுத்து பழகணும். சிரிக்காம இருந்தா அவ எவ்வளவு பெரிய அழகா இருந்தாலும், தங்க ஆபரணங்கள் அணிந்திருந்தாலும், புன்னகை இல்லை என்றால் பொன்னகை போட்டாலும் நல்லா இருக்காது. புன்னகை இருந்தா தான் இந்த பொன்னகை மின்னும். அதுக்குரிய மதிப்பு. எங்க தாயி சிரிச்சு பேச விடுதாங்க? சிரிச்சு எங்க பேச விடுதாங்க? அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தா காலேஜா சிரிச்சு பேசினேன். சரி, என் பொண்டாட்டி வாரா வரது என்ன வரா, என்கிட்ட எப்ப பார்த்தாலும் மூஞ்ச தூக்கிட்டு இருக்கிய. சரி, என் தங்கச்சி வந்தா மட்டும் பல்ல இடிச்சுட்டு பேசிய. கரெக்ட் தானே? அப்படிங்க அப்புறம் சிரிச்சு உன் வீட்டுக்காரி கிட்ட சரியா பேசாம குழந்தையா கிட்ட போய் நீ பல்ல காட்டிக்கிட்டு இருந்தா? வீட்டுக்காரி எப்போதும் பக்கத்துல இருக்கா. சரி, குழந்தையா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாரா. பக்கத்துல இருக்குன்னு சொல்லித்தான் உங்களுக்கு இழப்பமா போச்சு. 4 நாளைக்கு போட்டுட்டு அப்ப வீட்டுக்கு போனா தான் உங்களுக்கு அறிவு வரும். 4 நாளைக்கு போட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, நமக்கு 5 நாள் நாயா அலைஞ்சிரும். கறி சட்டி கைமா அலையணும். 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல. 4-5 நாள்னா என்ன ஆகும் நிலைமை? வீட்டுல நூலாம்பட அடையும் வவ்வா தொங்கும். வவ்வா தொங்கிருமா? ஆமா, முட்டுக்கு முங்கும் தூசி. அதான் ஆண் இல்லாத வீடு அற வீடு, பெண் இல்லாத வீடு சுடுகாடுன்னு இருக்காங்க. பொம்பளை இருந்தா தான் அந்த வீடு வீடா இருக்கும். பொம்பளை பத்தி என்ன நினைச்சே தாயி? என் தம்பிலாம் தண்ணி அவன் பொண்டாட்டி தண்ணி போட்டு அடிக்கான். அதான் அவனுக்கு அறிவு இல்ல. ஊர்கட்ட போய் பொம்பளை இல்லன்னா என்ன ஆகும் நிலைமை? பொம்பளை வந்து இருந்தான்னா சரி, காலையில ஒரு கிளாஸ் காபி போட்டு கொடுத்துருவா, சோத்த போய் கொடுத்துருவா, சாயந்தரம் சப்பாத்தி போட்டு கொடுப்பா. பொம்பளை இல்லன்னா கிடைக்குமா? பெண்ணா பிறந்தவ என்ன நினைச்ச பொம்பளை? அதனால அவர்களையும் மதித்து நடக்கணும். யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகமா முதல்ல சந்தோஷமா தெரிவிக்கணும். நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை காட்டக்கூடாது. சிரிச்ச முகமா இருக்குன்னு அது ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும். அதனால அதோட மட்டும் இல்லாம அதை மட்டும் இல்ல, கோவத்தோடு எந்திரிக்கிறவங்க யாவருமே நஷ்டத்தோட தான் கீழே உட்காருவாங்க. அன்பினால் சாதிக்க முடியாததையும் பொறுமையினால் சாதிக்க முடியாததையும் கோவத்தினால் ஒருபோதும் சாதிக்கவே முடியாது. அப்படி இருப்பதனால கோபத்தை அடக்காத வேந்தனும் குறுமொழி கேளால் சீடன். குருவாகப்பட்டவர் பெரியவராயிருந்தாலும் சிறியவராக
பெரியவராக இருந்தாலும் அவர் சொல்லை கேட்டு அவரை பின்பற்றி நடக்க கத்துக்கணும். குருவை மிஞ்சிட்டா என்ன ஆகும்? ஒண்ணும் நடக்காது. அவன் இன்னார் வாத்தியாரு சுப்பிரமணிய வாத்தியார்ட்ட படிச்சான் கணேசன் இன்னைக்கு நாகர்கோயில்ல போய் கலெக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பேர் வாங்கணும். ஆமா, அப்படி பேர் வாங்கணும்னா குருவை மதிச்சு நடக்கணும். ஆமா, இன்னும் தாளக்காரர் படிச்சாரு, படிச்சுட்டு வால் போஸ்ட் அடிச்சு விட்டுதாரு. வால் போஸ்ட் அடிச்சு விட்டுனா மதிப்பு இருக்குமா? அப்படி இருக்கும்போது சரி, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை நமக்கு இருந்தும் பயனில்லை, இறந்து போனாலும் பயனில்லை பார்வதி. 2 பிள்ளையே நாமளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லையே, மூன்றாவது பிள்ளை நாமளுக்கு ஒரு நாளும் கை கொடுக்க மாட்டான். அதனால அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம் பார்வதி. தாயே மதலை வரம் கொடுத்த நானா, மதலை வரம் கொடுத்த நான், மனக்கவலை வந்துச்சு, குலத்தை வரம் கொடுத்த நான், கொடுக்கவலை வந்துச்சு, பிள்ளை வரம் கொடுத்த நான், பிள்ளை வரம் கொடுத்த நான், நமக்கு பிள்ளை மோசம் வந்துச்சு. பார்வதியே என்னால முடியாது, ஈஸ்வரனும் தன்னவோ ஆதிசக்தி பார்வதி. ஆண்டவா என்ன செய்வீர்களோ எதை செய்வீர்களோ எனக்கு தெரியாது. கண்டிப்பாகவே எனக்கு 3வது குழந்தை வேணும் என்று சொல்ல பகவான் பிள்ளை வரம் இல்லை என்கிறார். பார்வதாதேவி எனக்கு ஆண் குழந்தை வரம் தான் வேணும்ங்கிறார். அப்ப கையிலே 2 பேர்களுக்குமே தர்க்கம் வந்து விட்டது. அப்ப 2 பேருக்குமே சண்டை வந்த உடனே அந்த வேளையிலே கைலாசத்துக்கு யார் வருகிறார்? இதோ நாமலை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே, பொறுமையிலே சிறந்தவள் அம்மா பூமாதேவி கைலாசத்திற்கு வந்தார். கடவுளை அடிபணிந்து வணங்கினார். ஆண்டவா பரம்பொருளே, நீங்கள் படைத்த உலகத்திலே உலகம் என்று சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? உலகம் என்று சொன்னா மனிதர்களிடையே வாழ்வும் இருக்கும், தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும், வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தீய சக்தி ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்போ உலகத்தில இப்படி இருக்கும் போது மனிதராகப்பட்ட மானிட மக்களுக்கு மட்டும் ஏன் பிறப்பை தவிர யாவருக்குமே இறப்பு என்பது இல்லை. அந்த காலத்துல இறப்புனா என்னன்னு தெரியாம வாழ்ந்திருக்காங்க, சாவே இல்லாம வாழ்ந்தாங்களா. அப்போ அது இறைவனுடைய படைப்பு. அப்படி சாவே இல்லைன்னா 100 வருடம், 200 வருடம், 300 வருடம் ஆண்ட அனுபவித்த ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் முள்முனைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கும் எலும்புக்கும் தொந்தம் இல்லாம காடு வாவாங்கும், வீடு போங்கும், கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபிடியா நிக்க. அப்படி ஒரு காலம். அப்போ அப்படி ஒரு காலத்துல தன்னுடைய வீட்டுல அந்த காலத்துல மாடா கூலி போட்டு கட்டுவாங்களாம். அதுக்குத்தான் வீட்டுக்கு வீடு மாடா குழி போட்டு கட்டி இருக்காங்க. மாடா குழினா என்னது? தம்பி பேண்ட் போட்ட தம்பி, உனக்கு மாடாக்குழி தெரியுமா? மாடாக்குழி அவன் பேண்ட் போட்டிருக்கான். உங்க அம்மாவுக்கு தெரியாது, உங்க அப்பாவுக்கும் தெரியாது. தாத்தா பேண்ட் நல்லா தான் போட்டிருக்கான், ஆனா சிப்பு போடாம வந்துட்டான். சிப்ப மாட்டி அவன் இப்பதான் செக் பண்ணுதான் பாத்துக்க. அந்த காலத்துல ஏன் மாடாக்குழி போட்டு கட்டினாங்கன்னா வீட்டுக்கு வர ஆளே ஒரு மாவாட்டி, மருமகா வீட்டுக்கு வரக்கூடிய மருமகா மாமன் மாமியார தாய் தகப்பனாகவே நினைத்திருந்தானா அப்ப பூரா இந்த ஓலை வீடு குடிசை வீடுதான். குடிசை வீடு சாணி தர, சாணி தரையில சாணியை கரைச்சி அத வரணம் போட்டு முழுகுனாங்கன்னா அந்த வீட்டுல ஏசியில இருந்த மாதிரி இருக்கும் பாத்துக்கோ, மணக்கும்.
சாணி வாசனம். அப்போ அந்த வீட்டுல அப்படி இருக்கும்போது அவ ஒரு நன்மை தீமையில இந்த வீட்டை மொழுகுனான்னு வச்சுக்கையே, அந்த சாணித்தனை காய்ததுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இவங்கள வெளியே போங்கன்னு சொல்லவும் முடியாது, போகிக்கிடவும் மாட்டாங்க. அதனால இவங்கள இந்த 2 பேரையுமே மாடாக்குழிக்குள்ள தூக்கி வைப்பா. பிறகு தர காஞ்சதுக்கு பிறகு வெளியே தூக்கி வைப்பா. 300 வருஷம் இருந்த அந்த உடம்பு எப்படி இருக்கும்? 6 மாத பிள்ளை மாதிரி இருக்கும் அந்த உடம்பு. கண்ணு மட்டும்தான் முழிச்சுக்கிட்டு இருக்கும், அன்ன ஆகாரம் எதுவுமே எடுக்காது. சுருங்கி சுண்டலியா ஆகி போவாங்க. ஆமா, மாடாக்குழியில போய் 2 வருஷம் தூக்கி தூக்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? விளக்காங்குழி மாதிரி. அப்போ தாய் தகப்பனா நினைச்சிருந்தான்னா உள்ள தூக்கி வைப்பா, மறுபடியும் காஞ்சதுக்கு பிறகு வெளியே தூக்கி வைப்பா. ஒரு மாதிரி உன்ன மாதிரி அகம் பிடிச்சவான்னு வைகி என்ன செய்வா தெரியுமா? நல்ல ஒரு மண்பானைய வாங்கி அதுக்கு ஏத்த ஒரு ஒலமுடிய வாங்கி வீட்டுக்குள்ளே குழிய தோண்டி பானைய வரைக்கி மாமனாரையும் மாமியாரையும் உள்ள வச்சு மூடிடுவா. ஒரே மூடா, ஒரே புதையல புதைச்சிருவா. அது இருந்து இன்னும் என்ன செய்ய போகுது? ஒரு வேலை பார்க்க முடியுதா? எல்லாம் செயலிழந்து போச்சு. ஒரு பண்டை வாங்கி சாப்பிட முடியுமா? பார்த்துக்கிட்டே இருக்கும். கண்ணு யாரு என்ன செய்தான்னு பொறுமையா பார்க்கும். பிறகு ஆனா யார்கிட்டயும் ரெண்டாவது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. கணேசன் இப்படி செஞ்சான், பாதிப்பு நாராயணன் இப்படி செஞ்சான், ஆமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஆமா, அதெல்லாம் பார்க்கத்தான் செய்யும். அதனால இந்த பூலகத்திலே உயிரினங்கள் எல்லாம் பிறந்து மானிடர்கள் வளர்ந்து இருக்க இருக்க எனக்கு உலகத்திலே பூமி பாரத்தை உயிர் சுமைகளை என்னால தாங்க முடியல. உயிர் சுமைகளை எனக்கு குறைத்து தர வேணும் என்று பார்வதா தேவி கேட்கும் போது, அந்த பூமாதேவி கேட்கும் போது இறைவன் பார்த்தார், அம்மா பூமாதேவி, உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர் சுமைகளை நானே உனக்கு குறைச்சத்தாரே, நீங்க கவலைப்படாத. அப்படி என்று வள்ளுவரை வரவழைத்து பூலோகத்திலே சென்று ஓர் பறை ஓசை அடிக்க வேணும் என்று பாருமையா வள்ளுவரே வள்ளுவர், பாருமையா வள்ளுவர், நீங்க வார்த்தை உண்டு சொல்லை கேளு, நீங்க பூலோகம் போகணுமே, வேண்டும். ஐயா வள்ளுவரே, பூமாதேவிக்கு பூமி பாரங்கள் உயிர் சுமைகளை தாங்க முடியல. அதனால நீங்க பூலகத்திலே போய் சரி சரி பூலகத்திலே சென்று பூவிருக்க பிஞ்சு இருக்க, காயும் இருக்க கனியும் இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிர வேணும் என்று நீங்க போய் பறைவோசை அடிக்கணும். அப்படி என்ற ஆண்டவன் சொன்ன போது ஆட்டு வண்டி சம்மதித்து சம்மதித்து ஆட்டு வண்டி சம்மதித்து அருமை உள்ள வள்ளுவரும் அவர பூலோகம் தன்னதில பறையோச கையில் எடுத்து வெள்ளையான மீது ஏறி அவ பூலோகம் வந்தல்லவோ வந்தல்ல பறையோச அடிப்பாரா பறையோச அடிப்பாரா
அமர்ந்து கொண்டு ஒத்த முரசம் கையில எடுத்து பூலகத்திலே வந்து ஒரு தட்டுத்தான் தட்டினார். அப்ப பூலகத்திலே வந்து ஒரு தட்டு தட்ட அதுக்குள்ள அங்க யார் வாரா? மூவுலக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வந்தார். நாரதர் வந்த உடனே கோயில்ல எப்படி நாரும் மணக்கும். நாரத மகாமுனிவர் பூலகத்துக்கு வந்து ஆண்டவே சிவபெருமான் வள்ளுவரை நல்லா பறைவோசை அடிக்க சொன்னார். கோபம் வந்தாத்தான் இவர் நல்லா பறைவோசையை ஓங்கி அடிப்பாரு. ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா என்னையா செய்யணும்? காப்பி கிளாஸ புடிங்கிட்டா பிடிக்கவங்க காப்பியவா அவங்க வேற கிளாஸ்ல வெண்ணிய ஊத்தி மூஞ்சில ஊத்திடுவாங்க. பிறகு இங்க இருக்கவங்களை பார்த்து பயமா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பயம் இல்ல. பிறகு ஒரு ஆளு கோவம் வரணும்னா அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும். யார் மனசுல என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. பிறகு இருக்கட்டும். ஆனா ஒரு ஆளு கோவம் வரணும்னா ஒரு ஆளுக்கு கோவம் வரணும்னா அவங்க ஏதாவது ஒரு இடையூறு ஒண்ணு செய்யணும். சும்மா நிக்கவங்கள இப்படியே கூப்பிட்டுக்கிட்டே இரு. ஓயமே கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா கோவம் வரும். சும்மா நிக்கவங்க செவிட்டுல அடிச்சா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அப்ப இவருக்கு ஏதாவது ஒரு இடையூறு செய்தாதான் கோபத்துல நல்லா ஓங்கி அடிப்பாரு. அப்படின்னு விளையாட்டுத்தனமா பூலகத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பிள்ளைகளை அழைத்து, அப்பா தம்பி வெளியே போய் ஒரு செங்கல் எடுத்துட்டு வா. அவனை சொல்லுதே அவன் திரு திருன்னு முழிக்கான். சரி ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கானே, மாப்பிள்ளையா இருக்கான், பொண்ணுன்னு தான் பார்க்கணும். ஓ மகளை கொடுக்க போறியா? எத்தனை பொட்ட பிள்ளை? காளியம்மாவை. காளியம்மாக்கு பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கல, இந்த மாப்பிள்ளையை கட்டிடுவோம். பொண்ணு சூப்பரா இருக்கும்டா. ஆமா என்ன மாதிரி இருப்பா? பிறகு என்ன மாதிரி தான் இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேச பேச அவனுக்கு வெக்கமா இருக்கு. பல்லு ஆனா தாத்தா மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. அப்படி இருப்பதனால சின்னஞ்சிறு பிள்ளைகளை வரவழைத்து, எப்பா தம்பி ஏ சிறு பிள்ளைகளா இங்க வாங்க. அதோ பாரு வெள்ளை யானையிலே சரி போட்டோம். வெள்ளை யானையிலே வெள்ளை தாடி தலைமுடியா இருக்காரு ஒரு ஆளு. அவர் ஒரு கிறுக்கன், அவர் ஒரு மெண்டலு, அவர் ஒரு லூசு, அவர் ஒரு பைத்தியம், அவர் ஒரு கோட்டிக்காரன். அவனை பூலகத்தை விட்டு நீங்க அடிச்சு விரட்டுங்கன்னார். அடிச்சு விரட்டுங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு? பிள்ளைகள் எல்லாம் கல்லுங்கட்டியமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். வள்ளுவருக்கும் அடித்த அடிகளை தாங்க முடியாமல் நாவு தடுமாறி பறைவோசையவே மாத்தி அடிக்கின்றார். ஆண்டவை எப்படி அடிக்க சொன்னார்? பூவும் இருக்க, பிஞ்சியும் இருக்க, காயும் இருக்க, கனியும் இருக்க, கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதரணும்னு பகவான் அடிக்க சொன்னார். ஆனால் வள்ளுவரோ நாவு தடுமாறி பறைவோசையவே மாத்தி அடித்தார். எப்படி அடித்தார்? பூதிர பிஞ்சோதிர அவர் பறைவோசை அடிப்பார். அவர் பறைவோசை அடித்த போது பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர, உதிர்க உதிர்க வண்டி ஏகமாகவே பறைவோசை அடிக்க பூவிலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, கனியிலையும் போகுது. பூவு பிஞ்சு
பிஞ்சினா என்ன? என்னது? மரத்துல பூக்கே அந்த பூவா? எந்த பூ? கிடையாது. இல்ல. ஒரு பெண்ணா பிறந்தவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கற்பம். அதைத்தான் பூ என்பார்கள். பிஞ்சின்னு சொன்னா பிறந்த 6 மாத குழந்தை. பிஞ்சு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? காயின்னு சொன்னா அங்கும் இல்லாம எங்கும் இல்லாம ஒன்ன மாதிரி ஒரு நடத்துறவாதி. கனின்னா நம்ம கட்டக்காரு மாதிரி. கனியிலே கனிந்த கனி. அதுதான் நம்ம குளத்துக்கார மாதிரி அந்த பாட்டி மாதிரி. 75 வயசு ஆகுது. பிறகு என்ன யாரும் அப்படி 75 வயசு மதிக்க முடியுமா? இப்ப வயசு 32 வயசு தான் மதிக்கலாம். அப்படியா? அதான் நீ தானே சொல்லிக்கிடணும் அத. அப்ப கனியிலே கனிந்த கனி மட்டும் பழுத்து உதிரணும்னு அடிக்க சொன்னதுக்கு அத்தனையுமே பழுத்து உதிர வேணும் என்று பகவான் சொன்ன வார்த்தையை மீறி மாற்றி அடித்தார் இந்த வள்ளுவர். அவர் அடித்த பறை ஓசையினாலே 40 நாள் கற்பமும் அழிந்து போனது. பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது. மணவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறார். இன்னைக்கு பாருங்க பேப்பர்ல போட்டிருப்பாங்க, மணக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு இன்னைக்கு சில நாள் பேப்பர்ல வரும். ஆமா. அது மட்டும் இல்ல, கீழே விட்டு சின்னாத்தா போனா மேல விட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. தேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல. ஊருக்குள்ள இருக்க வரைக்கும் 2 பேரும் ஒன்னா ஊர் புறணி பேசினா, ஊர் புறணி பேச அங்க போய் ஆள் வேணும் பாத்தியா, அதனால இவளை சேட்டையும் கூட்டிக்கிட்டு போறா. அந்த காலத்துல நோயின்னு எதுவுமே கிடையாது. நோயின்னு இல்லாத காரணம்னா பேதி மட்டும்தான் வந்துச்சான். ஆமா. என்ன சில பேர் சொல்லுவாங்க பேதி வந்தவங்க அந்த காலம் பிழைக்கவே மாட்டாங்களாம். ஆமா, அப்படி ஒரு நோய் வந்துச்சு அது. அப்போ பேதியில போவ அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க வேலை பார்க்கலன்னு வையி, இங்க எப்படி நம்ம ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, சில பிள்ளைங்க வேலை பார்க்கலன்னா பெத்தவா சொல்லுவா, தலை மாத்த பேதியில ஒண்ணு, தலை பேதியில ஒண்ணு தூக்கி விட அப்படின்னு ஏசுவாங்க, பேசுவாங்க. அப்படி எல்லாம் பேசக்கூடாது பிள்ளைகளை. அன்பா பேசணும். அப்ப கீழே விட்டு சின்னாத்தா போனா மேல விட்டு பெரியாத்தா சேர்ந்து போறா. ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்குமே அன்னையில இருந்து உயிர் சேதங்கள் வந்தது. அப்படி பூலோகத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரே பிணசுமையாக இருக்க, திடீர்னு எல்லா மானிட மக்களும் ஆண்டு மடிந்த உடனே மக்களுக்கு இறந்த பிணத்தை என்ன செய்யணும்னே தெரியல. செத்தாத்தனை தெரியும் சுடுகாடு, கோயிலுக்கு போனா தான் தெரியும் சாமி எங்க இருக்குன்னு. அப்ப திடீர்னு செத்த உடனே எரிக்கவும் தெரியாம பிதைக்கவும் தெரியாம மையம் என்று சொன்னா பிணம். அந்த மையத்தை எல்லாம் சேர்த்து ஈசானிய மூலையிலே கொண்டு ஒன்னா போட்டு குமித்தாங்க. அதுக்கு பேரு தான் அதுக்கு மையான கரை, அதுக்கு பேரு சுடுகாடு, அதுக்கு பேரு இடுகாடு. அப்ப மையான கரையிலே மாண்ட பிணங்கள் எல்லாம் குமிந்திருக்க, பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகி விட்டது. அவ கைலாசத்துக்கு ஓடோடி வந்து ஆண்டவனே பகவானே உயிர் சுமைய குறைக்க சொன்னேன் ஐயா, நான் குறைக்க சொன்னேன், எனக்கு பிணச்சுமையோ அதிகமாச்சு. ஆண்டவா பரம்பொருளே, உயிர் சுமையை தானே குறைக்க சொன்ன ஆண்டவா, ஆனா எனக்கு பிணச்சுமையோ அதிகமாகி விட்டது. அதனால நீங்க எனக்கு பிணச்சுமையை குறைத்து தாங்க. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது உடம்புக்கு சரியில்லைன்னு வைங்களேன், கூட ஒரு ஆள் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலாம். அதே ஆள் இறந்த பிணமாகிட்டாருன்னா அவரை தூக்கி சுமக்க 4 ஆளு 8 காலு வேணுமா? அப்படின்னா என்ன தெரியுமா? அதான் அந்த காலத்துல சொல்லி இருக்கான், தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தத்தைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி வெளுக்கையில 3 காலு, ஊருக்கு போகையில 10 காலு, அவருக்கு ஊருக்கு போகையில 10 காலு.
தானே நடக்கையிலே 2 காலு, அப்படின்னா என்னய்யா? உச்சி விளக்கையிலே 3 காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்ன அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை ஒரு வயசுக்குள்ளாக சரி தவழ்ந்து விளையாடும். ஆமா விளையாடும் போது 2 காலை முட்டி போடும், 2 கையை ஊனும். ஊனும். அதான் தத்தைக்கா புத்தைக்கான தவண்டு வரும். 4 கால் சரியா போச்சா? சரியா போச்சு. தானே நடக்கையில 2 காலுன்னா என்ன? அதே பிள்ளைக்கு நடக்கக்கூடிய பலன் வந்துட்டுன்னா சரி 2 வயசு 2 வயசுக்குள்ளாக தன்னுடைய 2 காலால அதுவே எழுந்தரித்து நடக்க ஆரம்பிக்கும். தானே நடக்கையில 2 கால் சரியா போச்சா? சரியா போச்சு. உச்சி விளக்கையில 3 காலுன்னா வயோதியான காலத்துல கை காலெல்லாம் பதட்டம் கொடுக்கும், தோலெல்லாம் சுருங்கி போகும், தலை முடி எல்லாம் நரைத்து போகும், நரம்பு தளர்ச்சி வந்துட்டுன்னா கையில ஒரு ஊன்றுகோல் இருந்தா தான் நடக்க முடியும், கையில கம்பு இருந்தா தான் தாத்தாவுக்கு தெம்பு வரும். அதான் உச்சி விளக்கையில 3 கால் சரியா போச்சா? ஊருக்கு போகையில 10 காலுன்னா இறந்த பிணமானதுக்கு பின்னால பல்லாக்களை தூக்கி போட்டு அவரை மையானத்துக்கு கொண்டு வரணும் பாத்தியா? பல்லாக்களை படுத்திருக்கிறவருக்கு 2 காலு, 4 முக்குக்கும் 4 ஆளு, 4 ஆளுக்கு 8 காலு, 8 2 10 காலோட போவாராம். அதான் உச்சி விளக்கையிலே 3 காலு, ஊருக்கு போகையிலே 10 காலு. அந்த ஊருக்கு போனா திரும்பி வர டிக்கெட்டே கிடையாது, போட வேண்டியதான். இல்ல இல்ல அதனால ஆண்டவா உயிரோடு இருக்கும்போது என்னால சுமக்க முடிந்தது பரவாயில்லை, செத்தனுக்கு பின்னால என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல, பிணவா இருக்க முடியல. ஆண்டவா நீங்க எனக்கு பிணச்சுமையை குறைக்க வேணும் என்று சொல்ல அப்ப இறைவனாகிய பகவான் சொல்லுகின்றார், பூமாதேவி என்னால வந்த பிணச்சுமையை நானே உனக்கு குறைச்சு தாரேன். ஆண்டவா நீங்க எப்படி குறைக்க போறீங்க? பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிள்ளையாக பிறக்க போறேன், பிணச்சுமைய உனக்கு குறைத்து தாரேன், ஏன் முதலையாக உலகில் பிறக்க போறேன், மாயானத்தை உனக்கு காத்து தாரேன், ஏய் சுடலையாக வந்து பிறக்க போறேன், அம்மானம் பிறக்க போறேன், ஓ சுடுகாட்டே காத்து தாரேன். பிறக்க போறேன், மாயான சுருதிய காத்து தாரேன். எம்மாயே பூமாதேவி நாளை ஒரு காலத்திலே நானே ஒரு பிள்ளையா பிறந்து இறந்த பிணையங்களை எல்லாம் உனக்கு நான் குறைச்சு தாரேன். மாயாண்டியா பிறந்து மாயானத்தை நான் காத்து தாரேன். அம்மா சுடலை உண்ட நான் பிறந்து சுடுகாட்டு சுருதி உனக்கு நான் குறைச்சு தாரேன் என்ற ஆண்டவன் ஆகப்பட்ட சிவபெருமான் பூமாதேவிக்கு இப்படி வாக்கு கொடுத்த போது பார்வதி ஒரு ஓரமா நின்று இதை கேட்டுக்கிட்டே நிக்க, ஆண்டவனுக்கு செய்த பாவத்துக்கு நம்ம ஒரு பிள்ளைய கேட்டோம், அவருக்காக கேட்டா ஆண்டவன் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூமாதேவிக்காக இவரே போய் உலகத்துல பிள்ளையா பிறக்க போறோம்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா நீர் பூலோகத்திலே எங்கெங்க போய் பிறந்தாலும் அங்கங்க உமக்கு தாயாக நான் கண்டிப்பா வந்து பிறப்பேன். நான் எப்படி பிறக்க போறேன் தெரியுமா? பிள்ளையாக பிறந்திரானா, பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பேச்சியாக வந்து நான் பிறப்பேன், முதலையாக உலகில் பிறந்திரானா, மாயான பேச்சியா நான் பிறப்பேன், ஏ சுடலை வாடனாக பிறந்திரானா, நீங்க பிறந்திரானா, சுடுகாட்டு பேச்சியா நான் பிறப்பேன். அங்கே பார்வதியும் சொன்ன போது அதை கேட்ட பகவானும், ஆண்டவா உலகத்திலே நீர் பிள்ளையா பிறந்தாரா பேச்சையா பிறப்பேன், நீர் மாயாண்டியா
பேச்சியா பிறந்தானா மாயான பேச்சியா பிறந்து சுடலையா பிறக்கும் போது சுடுகாட்டு பேச்சியாகவே பிறந்து எரியக்கூடிய பிணத்தை எடுத்து உங்க வாயில கொடுத்தாத்தான் உமக்கு செய்த பாவம் எனக்கு தீரும் என்று பார்வதியும் வாக்கு கொடுக்க அப்பந்தான் ஆண்டவே யோசித்து பார்த்தார். பார்வதியும் நமக்குத்தான ஒரு பிள்ளை கேட்டார். அந்த பிள்ளை விரத்தை நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே, உனக்கு என்ன பிள்ளை வரம் வேணுமோ கேளு, நான் இப்பமே உனக்கு தாரேன் அப்படி என்ற ஆண்டவன் சொல்ல அப்ப பார்வதா தேவியாகப்பட்டவா எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா ஆண்டவா? சாமி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை எனக்கு மடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு எனக்கு சாமி கொஞ்சம் விளையாட குழந்தை ஒண்ணு எனக்கு ஆளனில்லான் குழந்தை ஆண்டவனை கொடுக்க மன்னனில்லாம் அடிக்குழந்தை மறையோனை கொடுக்க புருஷனில்லா புத்திர பூமானை கொடுக்க பார்வதியும் சொன்னபோ ஆண்டவன் பகவான் ஏடி அம்மா பார்வதி அடியே பார்வதி ஆளனில்லா ஆண் குழந்தை கணவன் இல்லா கை குழந்தை புருஷன் இல்லாத புத்திரன் வேணுமானா உலகத்திலே பெண்கள் எல்லாம் பிள்ளைக்காகவே என்னை நினைத்து தவம் இருப்பது வழக்கம். நீ எண்ணி 8 நாளைக்குள்ள கேட்க பாத்தியா? அவர்களை போலவே நீயும் தவம் இருக்க வேண்டும் அம்மா என்று சொல்லி நீ தவம் இருக்கணுமானா எங்கே தவம் இருக்கணும் தெரியுமா? ஆடி நாளான நாளை நல்ல வெள்ளிக்கிழமை ஆதி வெள்ளி கைலை வடக்கு வாச கோட்டை ஆயிரங்கால் மண்டபம் ஆதிசக்தி வந்தையா 300 சரவிட முழு எரியுமா 400 சரவிட நலமோடு எரியுமா 32ஆம் தூணதி தங்கத்தூணு முன்னால் தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியுமா மணி விளக்கு முன்னால் மங்கையான பார்வதியால் மண்டி போட்டிருந்து கொண்டு அடியேந்தி நின்னையா 3 பொறி முத்து போய் முழுமுழுன்னு விழுகுமா சேர்த்து பிடித்தையா சிசுவு வந்து பிறக்குமா ஊட்டி பிடித்தையா குழந்தை வந்து பிறக்குமா அழைத்து பிடித்தையா ஆண் குழந்தை பிறக்குமா அடியே பார்வதி நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே குளித்து நீராடி கோலவண்ண பட்டுடுத்தி ஈரத்துயில் கலையாமல் எடுத்த முந்தி புளியாமல் ஆயிரங்கால் மண்டபத்திலே வடக்கு வாசல் கோட்டையிலே ஆதி சக்தி வந்தையானா 300 சரவிளக்கு முழு எரியும் பார்வதி 400 சரவிளக்கு நலமோடு எரியும் அம்மா 32ஆம் தூணிலே தங்கத்தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு எங்கிருந்து வர தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் பார்வதி அவ அப்பலே தூங்குனாவோ இப்பதான் எந்திரிச்சு வந்திருக்காப்பல சாமி கும்பிட
அதனால அம்மா பார்வதி என்னய்யா அந்த மணி விளக்கு முன்னால் மண்டி போட்டிருந்து கொண்டு ஆமா நீ மடியேந்தி நின்னையானால் ஆனால் 3 பொறி முத்து பொறி முழுமுழனே விழுகும் போது சேர்த்து பிடித்தா உனக்கு சிசு வந்து பிறக்கும். ஆமையா கூட்டி பிடித்தா உனக்கு குழந்தை வந்து பிறக்கும். அனைத்து பிடித்தால் உனக்கு அழகான ஆண் குழந்தை பிறப்பான் சென்று வா என்றார். பகவான் சொன்ன உடனே பார்வதி பிள்ளை மேல் உள்ள ஆசையை கொண்டு தவம் இருக்க வேணும் என்று வரும்போது இந்த அழகான வேளையிலே பாடும் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமளுக்கு பரிசீலித்த அன்பு உள்ளம் திருக்கரங்குடியுமான அன்னகரத்திலே வாழ்வாங்கி வாழ்ந்து வரக்கூடிய கசமாட சுவாமியின் திருநாமத்தை பெற்ற கசமுத்து என்று சொல்லக்கூடிய அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமலை போன்ற ஒரு வில்லிசை வேந்தர் குடமடிப்பார், குடுக்கடிப்பார், தாளம் அடிப்பார், எந்த தொழில் வேணாலும் பார்ப்பாங்க. அப்படி எல்லா கலையும் கற்ற வில்லிசை வேந்தராகவே திகழ்ந்து வரக்கூடிய கசமுத்து என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தையே அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். பரிசளித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவருடைய உற்றார் பெற்றார் உறவினர்களோடு எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளாலே, அவர் மலை முருகன் அருளாலே பல்லாண்டு வாழ வேண்டும், வாழ வேண்டும். பெருமாளோட அருளாலே பேர் விளங்க வாழ வேண்டும், வாழ வேண்டும். வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும் கையிலை போல, அவர் வளர வேணும் கையிலை போல. மங்களகரமாக வாழ வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது அந்த ஆதிசக்தியான பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? அழகா தூங்குதாவா? அந்த ஆதிசக்தியான பார்வதா தேவி இறைவனார் சொன்னபடியாக ஏந்தும் பிள்ளைக்காகவே நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று அவள் எங்கே தவம் இருக்கிறாள் தெரியுமா? சாமி பிள்ளை மேலே ஆசை கொண்டு, பிள்ளை மேலே ஆசை கொண்டு பேரழகி பார்வதி தவம் இருக்க வேணும் என்று கைலாச வாசலே, வடக்கு கொட்ட வாசலே நாளான நாளையே நல்ல வெள்ளிக்கிழமையே குளிக்கும் அல்ல நீராடி போல வந்த பட்டுடுத்து தீர்த்தமாடி மாத்துடுத்து திருநீச்சு காப்பனின் செந்தூரப்பட்டு வைத்து சிவனாதேவி பார்வதி ஆயிரங்கள் மண்டபத்தில் ஆதிசக்தி வாராள, ஆதிசக்தி வார போது 300 சரவிளக்கு முழுமொழி எரிய கண், 400 சரவிளக்கு நலமோடி எரிய கண், 32ஆம் தூணது தங்க தூணு முன்னால் தூண்டாத மணி விளக்கு, தூண்டாத அங்கே சுடர் விளக்கு எரிய கண்டாள்.
மஞ்சளால் கோலம் போட்ட இடமதை வாழை இலை விரித்து நாயகனை பிடித்து வைத்தாளி நிறமறையும் தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்த கோலம் போட்ட இடத்திலே குருத்து வாழை இலை விரித்து நாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்து தீபங்களை ஏற்றினா பார்வதி அவள் மண்டி போட்டு இருந்து மடியேந்தி நிற்கும் போது அந்த மறையோ நாகப்பட்ட சிவபெருமான் ஏ கைலாச வாசனே கடவுளான சிவபெருமான் பார்வதிக்கு தெரியா பண்டு போல வடிவம் தூண்டாத மணி விளக்கு தூண்டாத மணி விளக்கு தூண்டுவார தூண்டாத மணி விளக்கு ஏய் மணி விளக்க தூண்டு போ பார்வதியா முந்தானே மூண்டு பொறி முத்து போய் முழு முழுன்னு விளங்குதை முழு முழுன்னு விழுந்த போது சேர்த்து மக பிடிக்காடு சேர்த்து மெல்ல உருளுதையா ஊட்டியவ பிடிக்காடு ஊட்டியவ அது குலவிக்கல்ல உருளுதையோ குலவிக்கல்ல உருளுதையா ஏ அனைத்தும் மெல்ல பிடிக்கா ஆதி சக்தி பார்வதி அம்மிக்கெல்லாம் உருளுதையோ ஊட்டி பிடித்தா குலவிக்கெல்லாம் பிள்ளை கடந்து உருளுது மடியில சேர்த்து பிடித்தா அவளோடு சேர்ந்து உருளுது அனைத்து பிடித்தா அம்மி குலவியா பிள்ளை உருளும் போது மடி கணத்து மதலை வந்து பிறந்ததென்று சொல்லி ஆயிரங்கால் மண்டபத்தை விட்டா ஆதி கைலைக்கு ஓடி வந்து பார்க்க அவள் மடியை திறந்து மதலை என்று பார்க்கும் போது பிள்ளை மேல் ஆசையை கொண்டு அவள் மடியை திறந்து பார்க்க பிள்ளை எப்படி இருக்க தெரியுமா ஏ பிள்ளை என்று பார்த்தா பிள்ளை என்று பார்த்தா முண்டமா இருக்குதை கையும் இல்ல காலம் காலமுக்கு செவியும் வாயும் இல்ல வயரும் வந்துரித்த பிள்ளைக்கு மூக்கம் இல்ல முளையும் இல்ல மூக்கம் இல்ல முளையும் இல்ல முண்டம் போல உருளுதையோ முண்டம் போல உருளுதையா ஏ மூக்கம் இல்ல முளையும் இல்ல முண்டம் போல உருளுதையோ முண்டம் போல உருளக்க முக்கனிய பார்வதி பிள்ளை என்று பார்த்தா பேமுண்டமா இருக்கு மதலை என்று பார்த்தா மாமுண்டமாக உருளுகின்றது நம்ம குழந்தை என்று பார்த்தா இது குழவிக்கெல்லாம் இருக்கையா கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்லை வாயும் இல்லை வயிறும் இல்லை வந்து வைத்த பிள்ளைக்கு மூக்கில்ல முடியும் இல்ல முண்டமா கிடந்து உருளுது அதாவது பிள்ளைக்கு எது எது எங்க இருக்கணுமோ அதது சுத்தமா இல்லை அப்படியாகவே ஆதி கைலைக்கு கொண்டு வந்து அந்த ஆண்டவனார் முன்னாலே வைத்து கொண்டு அந்த பார்வதி என்ன கேட்டா தெரியுமா நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை கொடுக்கலாமா நம்ம அதனை வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு நான் கேட்டதற்கு குலவிக்கல்ல கொடுக்கலாமா நீங்க குலவிக்கல்ல கொடுக்கலாமோ
பேமுண்டமா இருக்கு, ஆமா மதலையா கேட்ட இது மாமுண்டமா இருக்கு. ஆமையா அடேங்கப்பா. அடேப்பா கரும்ப பார்த்த உடனே குழந்தையா கேட்ட இது கொடிய முண்டமா இருக்கா. எனக்கு பொங்கல் அடுத்து குழந்தையா கேட்ட இது கொடிய முண்டமா இருக்கா. ஆண்டவா, இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். உருப்பிடித்து உயிர் கொடுத்து தருவதாக இருந்தா எனக்கு தாங்க, இல்லைன்னா இந்த பிள்ளையை நீங்களே வளர்த்துக்கோங்க. பொம்பளையாலே ஒரு பிள்ளைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஆம்பளை நம்ம பிள்ளைய என்ன பார்த்து வளர்க்க போறோம். அதனால பார்வதா தேவி இடத்திலே ஆண்டவன் சொன்னார், ஏய் பார்வதி, பிள்ளை வர கேட்கும் போது ஆண்டவன் உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொன்னீங்க? 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேட்டா இப்படி தாண்டி மொட்டு முழுக்குன்னு இருப்பான். புருஷன் இல்லாத புத்திரன் கேட்டியே இவன் இப்படித்தான் இருப்பான், புதுமையா தான் இருப்பான். அதனால என்கிட்ட நீ எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பகவானே பிள்ளையா தரலாம், ஏறக்குறை இருந்தா நம்ம சமாளிக்கலாம். ஒண்ணுமே இல்லைன்னா இந்த பிள்ளைய வச்சு நான் என்னதான் செய்ய? என்ன செய்வதையா? அதனால ஆண்டவா பரம்பொருளே, நீங்கள் எனக்கு உருப்பிடித்து உயிர் கொடுக்க தர வேணும் என்று சொல்ல, உருப்பிடிக்கணுமா நான் யாரை வரவழைக்க வேண்டும்? படைக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்து உருப்பிடிக்க வேணும் என்று. எப்படி உருப்பிடித்தார்கள்? சாமி உருப்பிடித்தா பிரம்மதேவ், உருப்பிடித்தா பிரம்மதேவ், உயிர் கொடுத்தா சிவபெருமான், உயிர் கொடுத்த வேளையில் உச்சதொரு பிள்ளையது உருட்டி முழிக்குதையோ, கண்ணுருட்டி பாக்குதையோ, கைய கால உதறுதையோ, கூவா நல்ல கூவா என்று, கூவா நல்ல கூவா குழந்தை குரல் ஓச போடுதையோ, கூவா நல்ல கூவா என்று குழந்தை குரல் ஓச போடுதையோ. ஏ கூவா நல்ல கூவா குரல் ஓச போடுதையோ, குரல் ஓச போடும் போது கோமதியா பார்வதி பிள்ளை சத்தங்காதில் கேட்டு பச்சை நரம்போல் பாலமிர்தம் சுரந்திடும் மாறி மகாதான் எடுத்து பலந்து கண்ண முத்தமே சேர்த்து மெல்ல தான் எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டு புவாரி எடுப்பாளா, புவாரி எடுப்பாளா, கோடி லட்சம் முத்தமிட்டு வலது கொங்க பால் குடு மலர மாட்டா என்று சொல்லி இடது கொங்க பால் குடு ஈடேற மாட்டான். காராம்பசு பால் கறந்து, காராம்பசு பால் கறந்து சேனையாக ஊட்டுவார். காராம்பசு பால் கறந்து தாய ஊட்டி மல்ல வளர்த்து வார, வளர்த்து ஊட்டி மல்ல வளர்த்து வார, அவன் உடம்பு எல்லாம் நெய்யூரு, அவன் தேச்சி மல்ல வளர்த்து வார, தேகம் எல்லாம் நெய்யூரு, நாலு ஒரு மேனியுமா ஐயா மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமா, அவன் பொழுது ஒரு வண்ணமுமா. தாத்தாவுக்கு நீங்க வந்த பிறகு ரொம்ப உஷாரா இருக்காரு. அதுக்கு முன்னால இவ்வளவு உஷார் இல்ல. பேரப்புள்ள அங்கிருந்து அலைஞ்சு வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது அப்படி ஆதிபராசக்தியானவள் என்னையா தாளாட்டி ரோராட்டி தலைமகனை வளர்த்து வரும்போது அவள் தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகும் என்று, பூமியிலே விட்டால் பொறுப்பாதங்கள் நோகும் என்று, அவள் தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி, மார்போடு தொட்டில் கட்டி மாயாண்டிக்கு மடியிலே நடைபெறத்தி, சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்.
வருகிறா. வருகின்றாள். அப்ப வளர்த்து வரக்கூடிய நாளையில என்னய்யா 16ஆம் நாள் என்று பிள்ளைக்கு பெயர் நாமம் கொடுக்கணும். ஆமா, பேர் நாமம் கொடுக்கணும். பிள்ளைக்கு பெயர் கொடுக்கணுமானா என்ன பேர் கொடுக்க? நான் சொல்லட்டா? நல்ல பேரை சொல்லு. சரத்குமார்னு கொடுப்போமா? நல்ல சரத்குமார் பேர் கொடுக்கவா? ஆமா. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா அப்படி பேர் கொடுக்கலாம். சரி. நல்ல நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லு தாத்தா. அப்ப நறுக்குன்னு சொன்னா முறுக்குன்னு வைக்க வேண்டியதான். நறுக்குன்னு கொடுக்கன்னா முறுக்குன்னு கொடுக்கவா? இல்ல விஜய்னு கொடுப்போமா? விஜயா? விஜய் விஜய் விஜய். அது வாயில வர மாட்டேங்க. வாயில வர மாதிரி கொடுத்தா வாந்தின்னு கொடுப்போமா? வாயில வரத மாதிரினா வாழைப்பழம்னு கொடுப்போமா? நல்லா தான் இருக்கும். செவ்வாழைப்பழம்னு கொடுக்கணும். அப்படி கையா. வாயில வர மாதிரி வாழைப்பழம்னு கொடுப்போமானாச்சு. நல்ல பேரை கொடுக்கணும்னா நறுக்குன்னா முறுக்குங்க. வாயில வாரமான்னா வாழைப்பழமுங்க. ஆமா. அப்பா குறைச்சு வைங்க ஐயா. சரி. ரொம்ப பேசுங்க. அப்ப இந்த நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா நம்ம நினைச்ச மாதிரி பேர் கொடுக்கலாம். அந்த காலத்துல பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க குலதெய்வத்தினுடைய பேரைத்தான் கொடுப்பாங்களாம். குலதெய்வம் பேரு. குலதெய்வத்தின் பேருன்னா ஆம்பளை பிள்ளையா இருந்தா ராக்கே, பொட்ட பிள்ளையா இருந்தா ராக்கி, ராக்கே ராக்கி, மூக்கே மூக்கி, சொக்கே சொக்கி, இருளப்பை இருளாயி, மாடே மாடத்தி, இடும்பை இடும்பை, கருப்பே கருப்பாயி, சொடல மாடே சொடல மாடத்தி, இப்படி எல்லாம் அவங்க தெய்வத்தின் பேரை கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இருக்காதான். ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தம் இருக்காதுன்னா ஒரு ஆளு பார்க்க ரொம்ப சிகப்பா இருப்பாரு, இந்த குணத்துக்காரு மாதிரி ரொம்ப சிகப்பா இருப்பாரு. அவருக்கு பேரு கருப்பசாமின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. ஆளு சிகப்பு, பேரு கருப்பசாமி. அதாவது குலதெய்வம் பேரு. ஆமா. சரி. அதுக்கும் பேருக்கும் அளவுக்கு சம்பந்தம் இல்ல பாத்தியா? சம்பந்தம் இல்ல. இன்னும் ஒரு ஆளு கருப்பா கரங்கரேன்னு கரிப்பான தூறு மாதிரி இருக்கும். ஏன் நேரத்துல இருப்பாரா? ஒன்னே மாதிரி. என்ன மாதிரி? ஆமா. கருப்பாவா இருக்கேன். பிறகு நான் ஊட்டி ரோஸ் கலர். நல்ல ரோஸ் கலர். ஆமா. ஊட்டி ரோஸ் இப்படி தான் இருக்குமோ? ஆமா. பிறகு எப்படி இருக்கும்? கருப்பா. கருப்பா தான் இருக்குமோ? ஆமா. புது நேரம் மான் நேரம்யா நானு. கரங்கரேன்னு கரிப்பான தூறு மாதிரி இருப்பாரு. அவருக்கு பேரு வெள்ளச்சாமி இல்லன்னா வெள்ளப்பாண்டி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆமா. சரி. இருட்டுனா 5 மணிக்கு மேல அவருக்கு கண்ணே தெரியாது. என்ன முடிவா? மாலை கண் நோய். அவருக்கு பேரை பார்த்தன்னா நல்ல கண்ணு அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. இருட்டுனா 8 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு. இன்றவனுக்கு போனா கூட வீட்டுக்காரி வந்தா தான் போவாரு. அவருக்கு முக்குல முனி நிக்கின்னு பயம். ஆமா. சரி. அதனால இருட்டுனா இருட்டுக்குள்ள போகாத பயந்தாங்கோலிக்கு பேரு வீர புத்திரை. அது மட்டுமா, வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு. உடம்புக்கே சரி இருக்காத நோயுள்ள மனுஷன். வருஷத்துல 300 நாள் ஆஸ்பத்திரியில இருப்பாரு. அவருக்கு பேரு ஆரோக்கிய சாமி. பேர்லயாவது ஆரோக்கியம் இருக்கட்டும்னு. ஆமா. மாடிக்கு மேல மாடி, அம்மாடி ஆத்தாடி, மொட்டை மாடியில காத்தாடி பார்த்து தெரியும். அவருக்கு பேரு அவ்வளவு பெரிய பணக்கார வசதி உள்ள ஆளுக்கு பண்டாரம் பிச்சை அப்படின்னு பேர் கொடுத்திருப்பாங்க. ஆமா. இன்னும் ஒருவருக்கு நீட்டி முடக்க நல்ல வீடு இருக்காது. குத்து விளக்கு வைக்கணும்னா கூட வீட்டுல இடம் இருக்காது. அவருக்கு பேர் என்ன பேரு? குபேரன். குத்து விளக்கு வைக்க வீட்டுல இடம் இல்ல, அவருக்கு பேரு குபேரனா. ஆமா. இப்படி எல்லாம் அப்ப பேரு கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா நம்ம இப்ப அப்படியா கொடுக்கும்? அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் பேரு நயன்தாரா, சமந்தா, நக்குமா, இப்படி
அது ஒரு நடிகர் பேரு தாத்தா. பிறகு சரி ஆம்பளை பிள்ளையா இருந்தா நீ சொன்ன மாதிரி சரத்குமார், சூர்யா, விஜய், கார்த்திக் அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பேர் கொடுக்கும். ஆனா இது கைலையிலே பிறந்த பிள்ளை, கடவுளுக்கு திருமகன். இவருக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் என்று எண்ணி பார்க்கும் போது நம்ம பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பேன் என்று சொன்னால் அல்லவா, அதனால பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று 3 பொறியிலே பிறந்த பிள்ளையை, முதற் பொறியிலே பிறந்த பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து, மீதி 2 பொறியிலே பிறந்த பிள்ளையை 2 ஆண் குழந்தையாகவே பிறவி செய்து ஆண்டவன் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? கட்ட பேச்சு நெட்ட பேச்சு, கட்ட பேச்சு நெட்ட பேச்சு, காட்டுவன பேச்சு அம்மா, மாய பேச்சு வன பேச்சு, தாய வன பேச்சு, நீயும் மாயான பேச்சு அம்மா. தாயமணி விளக்கதில பிறந்ததால, மாயமா பிறந்ததால, ஏய் மாயாண்டி ஓம்பையாரி ஓடியா பிறந்ததால, அப்பாணி திருவிளக்கதில பிறந்ததால, ஏய் திருச்சுடலை ஓம்பையாரி, ஏ சுடர் ஒளிவதில பிறந்ததால, அப்பாணி பிறந்ததால,